நபித்துவ மருத்துவம் நவீன மருத்துவத்திற்கு சவால் நிகழ்ச்சியில் உங்களுடன் மக்களே, நான் வந்து எம்எஸ் யுனானி வைத்தியசாலை டாக்டர் குலாம் குறைஷி பேசுறேன். நிறைய பேர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு சசிகலா மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கை கால் வந்து கொஞ்சம் பேரலிட்டிக் அட்டாக் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் வந்து மேடம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு தெரிஞ்சு நீங்களும் பலனடைங்க. எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல இதா கிடைக்கும். இது அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகுங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து சசிகலா. நான் வந்து 2023 செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து மார்னிங் நான் வந்து எழுந்துக்கும் போதே வந்து அதாவது 3:30 இருக்கும். தினசரி என்னோட பையனுக்கு வந்து நான் வந்து ஜாப் போறதுனால சமையல் பண்ணி கொடுக்கறதுக்காக எழுந்துக்குவேன் டெய்லியும். அந்த மாதிரி அன்னைக்கு நார்மல் டேஸ்ன்னு நினைச்சு நான் எழுந்துக்கும் போது என்னால முடியல. அதாவது ரைட் சைடு ஃபுல்லா அப்படியே ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, அஃபெக்ட் ஆயிடுச்சு. எழுந்துக்க முடியல. என்னால பேச்சு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி குடகளா தான் வந்தது. அந்த சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. மார்னிங் 3:30க்கு அப்புறம் என்னோட பசங்க, என்னோட பையன்னா என் பொண்ணு, அவங்க எல்லாம் எழுந்திரிச்சிட்டு என்ன ப்ராப்ளமும் தெரியாததுனால, கொஞ்சம் சின்ன பசங்கனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. சோ அதுக்கப்புறம் நாங்க மார்னிங் ஒரு 8 o'clock தான் நாங்க கிளம்பணும் ஹாஸ்பிட்டலுக்கே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இங்க சென்னையில வந்து ஒரு நல்ல தரமான ஹாஸ்பிட்டல் தான். சோ அங்க போனோம். அங்க போயிட்டு ஒரு 5 days ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அங்க வந்து எனக்கு வந்து எல்லா டெஸ்டும் பண்ணாங்க. பண்ணதுல வந்து அந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அந்த அறிகுறி எதுவும் அந்த இதுல இல்ல. நான் வந்து எல்லாமே நார்மல், எல்லா எடுத்த ஃபுல் டெஸ்ட் எல்லா டெஸ்டும் வந்து நார்மல். ஆனா இந்த இது ஏன் வந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா, இல்ல உங்களுக்கு ஹெரிடிட்டி ப்ராப்ளமா இருக்கலாம், அப்படிதான் அவங்க சொன்னாங்க. இது என்ன ப்ராப்ளம்னு அவங்களும் சொல்லல எனக்கு. 5 days ஹாஸ்பிட்டல் இருந்தா அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க என்ன. சோ அந்த பிசியோதெரபிஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் பண்ண சொல்லும் போது எனக்கு இந்த ஹிப் எல்லாம் வந்து ஒர்க் ஆச்சு நல்லா. இந்த லெக், அந்த ரைட் சைடு ஹேண்டும் லெக்கும் வந்து ஒர்க் ஆகல. ஹிப் வந்து நல்லாதான் இருந்துச்சு. அவங்க அந்த பிசியோ பண்ணும்போது அந்த பண்ண சொல்லும்போது அதெல்லாம் நல்லாதான் பண்ணேன். சோ அவங்க வந்து அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, இதுக்கு எதனால இந்த மாதிரி ஆயிருக்கும், இது என்ன ப்ராப்ளமா இருக்கும் அவங்களுக்கே தெரியல. லாஸ்ட் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நானே கேட்டேன், எதனால இப்ப நீங்க பண்றீங்க, இப்ப நாங்க அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க வந்து தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்கங்க, வந்து அது எப்ப கியூர் ஆகும்னு சொல்ல முடியாது, நீங்க மெடிசன் எடுத்துக்கங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு அதுல ஒரு உடன்பாடு இல்லை, எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை. ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லாம இப்படி அனுப்புறாங்களேன்ட்டு போயிட்டோம். அப்புறம் வந்து அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்குனாலே ஆந்திராவிலதான் மருந்து எடுக்கணும், அங்க வந்து குடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி குடுக்குறாங்க நாட்டு மருந்து தான், அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நாங்க அதை ட்ரை பண்ணோம். ஆனா அது வந்து எனக்கு வந்து எதுவுமே கியூர் ஆகல. அப்ப நாங்க அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி சொன்னீங்கல்ல சரியா, எனக்கு வந்து ஒரு டைம் எடுத்தாலே சரியாயிடுன்னு சொன்னாங்க. ஆனா நான் 1 month ஃபுல்லா 3 weeks அப்படி எடுத்தேன். ஆனா அது வந்து எனக்கு எந்த கியூருமே ஆகல. அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. அப்ப அவங்ககிட்ட கேட்டப்ப உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகியிருந்தாலோ அப்படிலாம் இன்னொரு சொன்னாங்க, இந்த 2 விஷயத்தினால உங்களுக்கு இந்த வந்திருந்தா மட்டும்தான் அது கியூர் ஆகும், அந்த 2 ப்ராப்ளம் உங்களுக்கு இல்ல, அதனால இது மருந்து மிஸ்டேக் கிடையாதுங்க, இந்த மாதிரி இருந்தாதான் இது சரியாகும், சாரி அப்படின்ட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து என்ன பண்ணணும், வேற என்ன மெடிசன் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து அலோபதியில போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் இருக்கும் போதுல இருந்தே நாங்க வந்து ஒரு டார்கெட்டை வந்துதான் நாங்க வந்து மெடிசன் எடுப்போம். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவருக்கு வந்து சுகர் ரொம்ப ஹைல இருந்தது, 480 500 அந்த ரேஞ்ச்ல அவருக்கு இருந்துச்சு. அப்ப அவர் வந்து அவர் வந்து டென்டல் லைன்ல இருந்தாங்க. சோ இங்க அவங்களோட முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க டாக்டரு, நாங்க போய் நீங்க மருந்து எடுங்க உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வந்து மருந்து எடுத்து அவருக்கு ரொம்ப நல்லாவே இருந்தாரு, எல்லாமே சாப்பிட்டாரு. சுகர் நல்லா சுகர் சுத்தமா சரி ஆயிடுச்சு. அப்புறம் நார்மல் லைஃப் தான் அவருக்கு. 3 months தான் எடுத்தாரு மருந்து. 3 months தான் சொல்லியிருந்தீங்க. 3 months சாப்பிட்டாரு, அவருக்கு நார்மல் லைஃப் அப்புறம் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது.
அப்ப என்னோட பொண்ணுதான் வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தப்ப வேற என்ன ட்ரீட்மெண்ட் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவதான் டக்குன்னு அப்பாவுக்கு நம்ம பார்த்தோமே அவர்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவதான் இது பண்ணா சொல்லிட்டு அவங்க விசிட்டிங் கார்டு எங்ககிட்ட இருந்தது. நாங்க அதை வந்து தேடும் போது விசிட்டிங் கார்டு வந்து எங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்க மேலும் இது பண்ணிட்டு யுனானி வைத்தியர்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி எடுப்போம். நாங்க நிறைய பேர் வந்துச்சு. அவங்க பேஸோட அந்த போட்டோவோட வந்ததுல அவங்க பேஸ் பார்த்தோம்னா இவர் தான் நமக்கு அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இவர்கிட்ட வரும்போது வந்து ஒரு 3-4 months ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது எனக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்து 4வது மந்த் நான் இங்க வந்தேன். ஆமா வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 6 months எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மெடிசின். நான் வந்து ஒரு 4 months தான் எடுத்தேன். ஏன் 6 months எடுக்கலன்னா அது ஒரு 2 months கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் சர்ஜரி ஆயிடுச்சு. ஸோ அதனால கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனா 4 months தான் எடுத்தேன். பட் எனக்கு சுத்தமா நல்லாவே கியூர் ஆயிடுச்சு. எல்லாமே இப்ப வந்து நான் எல்லா வேலையும் நான் நார்மலா பேக் டு நார்மல். நான் ஃபர்ஸ்ட் எப்படி என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டேனோ அதெல்லாம் வந்து இப்ப நான் அதே மாதிரி இருக்கேன். இப்போ எனக்கு இது வந்து மருந்து வந்து அந்த அளவுக்கு ஒரு டிவி அந்த மாதிரியும் இல்ல, நார்மலா அந்த மாதிரி எந்த இது சாப்பிடணும் அந்த மாதிரி அப்படியும் இல்ல. நான் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணி அப்படிதான் மருந்து சாப்பிட்டேன். இப்ப எனக்கு வந்து ரொம்ப சுத்தமா கியூர் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. மக்களுக்கு என்ன சொல்ல வரும், அதனால நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து நம்ம டாக்டர் கிட்ட வந்து மெடிசன் எடுத்துக்கங்க, நம்பி எடுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கியூர் ஆயிடும். ஏன்னா அந்த ஸ்ட்ரோக்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கியூர் ஆகவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த அலோபதி மெடிசனை சாப்பிட்டே அவங்களுக்கு வந்து அந்த நடக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, தடுமாறுறாங்க, பேச்சு வரல, பெட்லயே பெட்ரிட்டனாவே நிறைய பேர் இருக்காங்க பல வருஷங்களா. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மெடிசின் சாப்பிடணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. அதோட வந்து நாட்டு மருந்துனாலே பயந்துடுறாங்க. அது சாப்பிடக்கூடாதுன்றாங்க, அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க, பத்தியம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அது ரொம்ப நாள் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு வந்து இந்த மெடிசின் எடுக்க பயப்படுறாங்க. சோ அந்த மாதிரி பயந்தீங்கன்னா வந்து பேக் டு நார்மல் வரவே முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அலோபதி மெடிசன் நான் குறை சொல்லல, பட் அலோபதி மெடிசன்ல வந்து 100% கியூரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி யுனானி நம்ம டாக்டர் கிட்ட, அது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்ததுல இருந்து எனக்கு ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் இப்ப நான் அதுக்கு இடையில நான் வந்து அலர்ஜிக்கு கூட உங்ககிட்ட வந்து அது 1 month தான் பார்த்தா அது சரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. இது 3வது முறையா அவர்கிட்ட வந்திருந்தேன். எனக்கு 4 months தான் நான் மருந்து எடுத்துக்கிட்டேன். நல்லாவே கியூர் ஆயிட்டேன், நல்லா இருக்கேன், பேக் டு நார்மல், நல்லா நடக்கிறேன், நல்லா ஓடுவேன், வீட்டுல எல்லா ஒர்க்கும் நான் பண்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். என்ன பாக்குற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, அது எப்படி ஸ்ட்ரோக் வந்து நீங்க இவ்வளவு சீக்கிரம் கியூர் ஆயிட்டீங்க. 2023 நடந்தது. 2023 4 மாசம் கழிச்சு வந்தேன். ஒரு 2-3 months நான் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பேச்சு வந்து அப்பத்துல இருந்தே சரியாயிடுச்சு. எனக்கு பேச்சு நானே வந்து ட்ரை பண்ணி விழுப்பாடும் கொஞ்சம் கூட சரி ஆகணும்னு சொல்லி அந்த மாதிரி நானும் கொஞ்சம் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன். அது மாதிரி எல்லாம் படி நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். மெடிசனையும் நம்பிக்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக் டு நார்மல் எல்லாருமே வந்து கியூர் ஆயிடலாம். அதனால நீங்க நம்பி வரலாம், வந்து சங்கீதம் மருந்து எடுத்துக்கோங்க, அவசியம். கண்டிப்பா மக்களே, அலோபதி மருந்து வந்து யாருமே குறை சொல்லல, நல்ல மருந்து. எமர்ஜென்சிக்கு அவசியமா அலோபதி மருந்து போய் எடுத்து மருந்து சாப்பிட்டு குணமாயிடுங்க. எது அவசியம் தேவைப்படுதோ போயிடுங்க. நிரந்தரமா நல்ல இது குணமாகணும்னா யுனானி மருத்துவத்தை நாடுங்க. நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் பார்க்கலாம். அப்படி இல்ல நீங்க எங்ககிட்டயே வந்து மருந்து சாப்பிட்டு குணமாகணும்னா கண்டிப்பா நீங்க எம்எஃப் யுனானி வைத்தியசாலைக்கு வரலாம். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன். 35/86 தேவராஜ மௌலி தெரு, ஜானி ஜான் கான் ரோட், சென்னை 14. இந்த இடத்துல வந்துருங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9841807240. இன்னொரு கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறேன், 8248167014. ஓகே, தேங்க்யூ, பை. தேங்க்யூ. தேங்க்யூ.